இன்னைக்கு அங்க வந்து மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கலவரம் நடந்த இடம் பார்த்தோம்னா பங்களாதேஷ ஒட்டி இருக்கும் கிராமங்கள்னு சொல்லலாம். இப்ப இதெல்லாம் இருக்கும்போது அந்த நாய்க இங்க இருக்கும் மக்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தி வெடிபிடிச்ச பன்னிகள் மாதிரி அவங்க தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடி இருக்காங்க. அப்ப இங்க இருக்கும் இந்து மக்களுக்கு ஒரு அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்ப வரைக்கும் அஸ்ஸாம்ல 25,000 இந்துக்கள் அஸ்ஸாம்ல அகதிகளாக இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய அமைப்புகள் செய்யற அட்டுழியங்கள், இந்த கட்சிக்கு பெரிய தலைவர்கள் செய்யற அட்டுழியங்களும் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்போ சமீபமாக 2-3 நாளாகவே வெஸ்ட் பெங்கால் முர்ஷிதாபாத், ஷம்ஷேதாபாத் போன்ற நகரங்களில் வன்முறை கலவரங்கள் அதிகமாக நடந்துட்டு வரதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் இப்போ நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதனால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை ஏற்படுத்தி விட்டு இன்னைக்கு அங்கே மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய இமாம் அண்ட் அங்கே இருக்க முத்தவள்ளி இவங்க அங்கே இருக்கும் மக்கள்கிட்ட இங்கே இருக்க தர்காவை பிடிங்கிருவாங்க, மஜித்துகளை பிடிங்கிருவாங்க, நம்ம இறந்துட்டோம்னா அடக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த கலவரம் நடந்த இடம் பார்த்தோம்னா பங்களாதேஷ ஒட்டி இருக்கும் கிராமங்கள்னு சொல்லலாம். முர்ஷிதாபாத், ஷம்ஷேதாபாத் அந்த இடங்கள். இதுல அதிகமாக 70% மேல் இருக்கும் இஸ்லாமியர்கள் பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வந்த ஊடுருவக்காரர்கள், இந்திய இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அதுல 154 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, மோடி திட்டத்துல வீடு, மோடி திட்டத்துல ஜல்ஜீவன், அவங்களுக்கு பேங்க் பாஸ்புக்கு, பேங்க்ல லோனு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் இருக்கும்போது அந்த நாய்க இங்க இருக்கும் மக்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தி அப்படியே ஒரு ராட்சசன் மாதிரி அவங்க எல்லாம் நடந்திருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் நம்மளறியாம அப்படியே டென்ஷன் ஆகுது. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த வக்பு திருத்த சட்ட மசோதானால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு இது நன்மை தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லேண்ட் மாஃபியாவா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சொத்துக்களை எல்லாமே பட்டியலிட சொல்றாங்க. உங்களுடைய சொத்துக்களா நீங்க வக்பு சொத்துக்கள்னா நீங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க சொத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். எல்லாமே இருக்கவே இருக்காது. அந்த டாக்குமெண்ட்டை நீங்க கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது யாருடைய சொத்துன்னு சொல்லி பேரை மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாருன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அதை நீங்க நெட்டில், அதாவது ஓப்பன், ஒரு டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு காமிங்க. அதுல வர்ற வருமானத்தை இஸ்லாமியர்களே ஏழைப்பட்ட மக்கள், பாவப்பட்ட மக்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்களுக்கு நீங்க ஒரு பென்ஷன் மாதிரி கொடுங்க. இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் எல்லாமே பார்த்தோம்னா கறிக்கடை, செப்பல் கடை, பிரியாணி கடை, வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தா இது பஞ்சர் ஒட்டிக்கிட்டு அலைவாங்க. 10 நாள் கூட குளிக்காம, சரியா ட்ரெஸ் பண்ணாம, ஒரு மாதிரி அழுக்கா பார்க்கவே அருவருப்பா இருக்கும். அப்படி ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. மும்பை அண்ட் டெல்லி எல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கெல்லாம் போனோம்னா நமக்கெல்லாம் அலர்ஜி வந்துடும். அது மாதிரி இந்த சின்ன இடம், இது சாக்கடை, இதுக்கு மேல ஒரு தகரம், ஒரு டப்பாவெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுல நடந்துக்கிட்டு அந்த தகரங்களை வச்சு வீடு மாதிரி கட்டி அதுல அவங்க குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வக்பு சொத்துக்கள்ல இருக்கும் வருமானத்தை எடுத்து இஸ்லாமிய ஏழைகளுக்கு நீங்க வீடுகள் கட்டி கொடுங்க அப்படிதான் அவங்க சொல்றாங்களே தவிர, மற்றபடி இந்த சொத்துக்களை கவர்மெண்ட் எடுத்துக்கிற போறதில்லை. இது இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே நல்லா தெரியும். குறிப்பாக மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஓட்டு பேங்குக்காக அங்க இருக்கும் இஸ்லாமியர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ரவுடிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த கலவரத்தின் விளைவு பார்த்தோம்னா குறிப்பாக இந்துக்கள் இருக்கும் பகுதிகளில் நுழைஞ்சு வீடுகளை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அங்க இருக்கும் பொருட்கள், நகைகள், பணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. துணிமணிகளை திருடிட்டு போயிருக்காங்க. பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. கடைகளை உடைச்சிருக்காங்க. மெடிக்கல் ஷாப் ஆகட்டும், ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸு, பலசரக்கு கடை, இங்கெல்லாம் உடச்சிட்டு பொருள்களை திருடிட்டு போயிருக்காங்க. கடைகளை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களாம் சொல்லி அழுகும்போது நம்மளால தாங்கவே முடியல. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச பிச்சைக்கார நாயக மாதிரி, சாரி பிச்சைக்காரன் கூட அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க. வெறி பிடிச்ச பன்னிகள் மாதிரி அவங்க தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷம்ஷேதாபாத்
பாத்துல போலீஸால வந்து செங்கலை வச்சு அடிச்சிருக்காங்க. செங்கல்ல அடி வாங்கி அவங்க உயிருக்கு பயந்து போலீஸ் வந்து மஜித்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. மறுபடியும் மஜித்துக்குள்ள போய் அவங்களால தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க அந்த அடி அடிக்கிறாங்க. போலீஸ் தான் உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டாங்க. அப்ப இங்க இருக்கும் இந்து மக்களுக்கு ஒரு அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆஹ் எப்பயுமே வந்து ஒரு முதலமைச்சரின் கையில தான் போலீஸினுடைய கட்டுப்பாடு இருக்கும். அந்த மம்தா பானர்ஜி நிறைய இடங்களுக்கு வந்து போலீஸவே அனுப்பலையாம். அந்த மக்களுக்கு வந்து இந்து அமைப்புகளும் பாஜக மாதிரி இருக்கிற கட்சிகளும் தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அங்கிருந்து படகுகள் மூலமாக அந்த மக்கள் சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இருக்கும் மக்கள் தன்னுடைய உடைமைகளெல்லாம் விட்டுட்டு உயிருக்கு பயந்து உயிரை பாதுகாத்துக்கணும், உயிரை வந்து ஒரு நம்ம பிடிச்சு வச்சுக்கணுங்கிற ஒரு பரிதவிப்பு, அவங்களுடைய பரிதவிப்புலாம் பார்த்தா நமக்கு என்னமோ செய்யுது. அந்த பரிதவிப்புல அவங்க படகுல ஏறி மால்டாங்கிற ஏரியாவுக்கு வந்து கொண்டு போறாங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அங்க உங்களுக்கு தங்குற இடம் கிடைக்கும், தங்குற சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தங்க இடமும் திங்கிற சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதுமா? இங்க இருக்க உடைமைகள் என்னுடைய வீட்டை விட்டு நான் ஏன் போகணும்னு கேட்கறது ஒவ்வொருத்தனுடைய இது உரிமை. நம்ம ஏன் போகணும்? எங்கேயோ இருந்து வந்தவனுக்கு ஏன் இவங்க பயப்படுறாங்க? இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதான் வந்து எல்லாருடைய கோவமே திரும்புது. இன்னைக்கு 400 பேர் வந்து அகதிகளாக பக்கத்து கிராமங்கள்ல இருக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல 21 எலெக்ஷன்ல மம்தா பானர்ஜி வந்து வெறியாட்டம் ஆடி இப்ப வரைக்கும் அஸ்ஸாம்ல 25,000 இந்துக்கள் வந்து அஸ்ஸாம்ல அகதிகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கவர்மெண்ட் தான் வந்து அவங்கள பாதுகாத்துட்டு வருது. என்னைக்கு இவங்கெல்லாம் அங்க திரும்பி போகும்? எப்ப பார்த்தாலும் பாஜக தான் வாய்ஸ் கொடுக்கணுமா? மத்தவங்க யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா அங்க என்ன செய்யறாங்கன்னா டிஎம்சி கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தர் சொல்றாரு, பாபி ஹோல்டர், இன்னொன்னு வந்து அப்துல் ரஹ்மான், அவர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கும் சொத்துக்கள் வக்பு சொத்துக்களையும் எங்களையும் பாதுகாக்க வேண்டியது மம்தா பானர்ஜியுடைய கடமை. அந்த அவர் அப்படியே ரூட கடமை. எங்க சொத்துக்கள் மேல எவன் கைய வச்சாலும் நாங்க கைய வெட்டுவோம், கைய உடைப்போம் அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. மம்தா பானர்ஜி வந்து நீங்க அதாவது நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வந்து சட்டத்தை வந்து நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ரொம்ப பதவிசாதான் சொல்றாங்களே தவிர அதை வந்து ஒரு அதிகமாக வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க. இதனால பாஜக இருக்கும் அங்க மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி அவர்கள் தைரியமா போய் கோர்ட்ல 12ஆம் தேதி கேஸ ஃபைல் பண்றாரு. எங்க மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, எங்க மக்கள் வந்து தனியா பரிதவிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போர்ஸ் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வந்து மத்திய மத்திய அரசாங்கத்திடம் இருந்து மத்திய காவல்துறையை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுக்குது, எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வந்து போர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்து 5th கம்பெனி போர்ஸ் வந்து இப்ப அங்க இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்க இருந்த அந்த பார்டர் சைட்ல இருக்கிற பிஎஸ்எஃப் அதிகாரிகள் பூராமே தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அதிகாரிகள் அவங்க வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய ரிசர்வ் படை அங்க போயிருக்கு. அவங்களையுமே திருப்பி தாக்கவும் இந்த முறை வந்து அவங்கள பயங்கரமா இவங்க சிவியரா பனிஷ் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனா இந்த கலவரத்துல 3 இந்துக்கள் வந்து இறந்திருக்காங்க. இதுதான் வந்து மிகவும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. இப்பயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அரசாங்கம் உங்க கையில இருக்கு, இந்த கலவரத்துக்கு காரணம் மம்தா பானர்ஜி தான் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ஷியல் ரூல்ஸை ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? இப்ப உயிர்கள் வந்து இங்க பலி ஆயிக்கிட்டு இருக்கு. அந்த மக்களுடைய பாவம் எல்லாம் யாரை பிடிச்சி ஆட்ட போகுதுன்னே தெரியல. 70% பேர் பங்களாதேஷ் வந்திருக்கலாம். உடனே உள்ள உள்ள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆட்களை இறக்கி அவங்களுடைய ஐடிக்களை ஃபுல்லா வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்ணி இவன் பங்களாதேசியா, ரோஹிங்கியன்ஸா, இந்தியன் முஸ்லிம்ஸான்னு பார்த்து அவங்கள உடனே வந்து அவன் நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்டுட்டு இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் கலவரத்துல ஈடுபட்டிருக்காங்களா அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க. ஒரு 10 பேரையாவது என்கவுண்டர்ல போட்டா தான் இவங்க வந்து அடங்குவாங்க. இதுக்கு சரியான ஆளு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான். இன்னைக்கு மோடி அவர்கள் இருக்கிற இடத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நடக்கிற கதையே வேற. ஒரு உயிரை கொண்டா நான் 9 பேரை நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வேணும். ஒரு இந்து மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவர் தான் இங்க இல்லாம இருக்கிறதுனுடைய அடையாளம். இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு போட்காஸ்ட்ல ஒரு 15 வயசு சின்ன பையன் வந்து ஆஹ் சுதான்சு திரிவேதிட்ட கேட்கிறாப்புல, இங்கே இருக்கும் பிரதமர் ஹிந்து, இங்கே இருக்கும் ஜனாதிபதி ஒரு ஹிந்து, எங்கள் மாநிலத்துல ஆளும் பெரும்பாலான முதலமைச்சர்கள் ஹிந்து இருந்தும் இங்க இருக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஒரு இந்து மக்களாக எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது என்னைக்கு மாறும் அப்படின்னு அந்த பையன் கேட்கிறான்.
ஒரு 15 வயசு பையன் மனசுல பதிஞ்சிருச்சு, இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள், இங்க இருக்கும் இஸ்லாமியர்களால இங்க இருக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது என்னைக்கு மாறும், என்னைக்கு நீங்க இந்து நாடா இதை மாத்த போறீங்க, 85% இந்துக்கள் இருக்கும் நாடு ஏன் இந்து நாடாக மாறலன்னு சொல்லி ஒரு 15 வயசு பையன் கேள்வி கேட்கிறான். அப்ப இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம், இது வந்து ஜனநாயக நாடா இருக்கிறத மாற்றுறதே இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா இதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் 4 வருஷம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. என்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வரும்போது இந்த நாடு இஸ்லாமிய நாடு இல்ல, ஜனநாயக நாடு இல்ல, இந்து நாடாக அறிவிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம இங்க இருக்கிறவருக்கு வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் மக்கள் வந்து அழுகுறத பார்க்கும்போது இது ஃபுல்லாவே வந்து பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமியர்களுடைய கடைகள்ல வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு கம்பல்சரியா தவிர்க்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் போகுது, வேலை தர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா இதுக்காகவே வந்து எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இஸ்லாமியர்கள் பேரை கேட்டாலே வந்து அப்படியே ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சுறாங்க, இஸ்லாத்துல இருந்து ஹிந்துவாக கன்வெர்ட் ஆயிடுறாங்க. இது அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சாதாரண இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துக்கள் பயந்தாங்க, இன்னைக்கு இந்த இஸ்லாத்தில் இருக்கும் சாதாரணப்பட்ட இஸ்லாமியர்களை வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஸ்லாமிய அமைப்புகள் செய்யற அட்டுழியங்களும், இந்த கட்சிக்கு பெரிய தலைவர்கள் செய்யற அட்டுழியங்களும் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடன் இருக்கும் ஒரு ஹிந்து சகோதரர்கள் தாக்கப்படும் போது இங்க இருக்கும் மத்தவங்க யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஓவைசிட்ட கேக்குறாங்க, வெஸ்ட் பெங்கால் இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் வெஸ்ட் பெங்காலுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை அப்படிங்கிறாரு, இதை பத்தி நான் வாயை திறந்து பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஜெய் பாலஸ்தீன்னு பார்லிமெண்ட்ல அவர் சொல்லும் போது, அப்ப நீ பாலஸ்தீனத்திற்கு உண்டான அந்த நாட்டு பிரஜையா இல்ல பாலஸ்தீனோட ஸ்போக்ஸ் பர்சனா? பார்லிமெண்ட்ல வந்து ஜெய் பாலஸ்தீன்னு சொல்ல தெரியுற உனக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற கலவரத்துக்கு நீங்க அடக்குங்கன்னு ஏன் மம்தா பானர்ஜியே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆனா யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆகட்டும், ஹேமந்த பிஸ்வ சர்மா ஆகட்டும், இன்னைக்கு அவங்க வந்து ஓப்பனா சொல்றாங்க, இந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணம் ஓட்டு பேங்க் தான், இஸ்லாமியர்களோட ஓட்டுக்காக மட்டும்தான் மம்தா பானர்ஜி இந்த கலவரத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு ஒரு தைரியமான ஆண்மான ஒரு தைரியமான ஒரு சிஎம்மா, ஒரு தைரியமான மக்களுடைய தலைவனா அவங்க சொல்றாங்க. ஆனா மம்தா பானர்ஜி இதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இப்ப இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல வக்பு சொத்துக்களை வந்து கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கணக்கு பண்ணதுல பார்த்தோம்னா 1,32,140 சொத்துக்கள் வந்து வக்பு சொத்துக்கள்னு சொல்லி ஷியா அண்ட் சன்னி முஸ்லிம்க்கு இருக்கு. இதுல வந்து ஷியா முஸ்லிம்க்கு 7,758 சொத்துக்கள் மட்டும்தான் ஷியா வக்பு சொத்துக்கள், மித்தது ஃபுல்லாமே சன்னி வக்பு வாரிய சொத்துக்கள். இதுல மொத்தத்துக்கே பார்த்தோம்னா ரெண்டே கலந்து 2,528 சொத்துக்களுக்கு மட்டும் ப்ராப்பர் டாக்குமெண்டே இருக்குன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸே சொல்றாங்க. இது அப்படி கேட்கும் போதே அப்படி தலையே சுத்துது. அப்ப மிச்ச சொத்துக்களுக்கு எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உன் சொத்து நீ சொல்றல ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்க, நாங்க வேண்டான்னு சொல்லல, ஆனா இதுல இருக்கும் சொத்துக்களை வந்து கம்பல்சரியா நீங்க வந்து பட்டியலிடணும், கண்டிப்பாக நீங்க இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி மக்களுடைய பார்வைக்கு வைங்க, அதுல வர்ற வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி நீங்க கணக்கு காமிங்க, ஆடிட்டிங் பண்ணீங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல இங்க என்ன பெரிய விஷயம்னா, யாரு பேருங்கிற இடத்துல நிறைய பேருக்கு பேரே இல்லை. வாரிசு யாருன்னு சொல்லும்போது வாரிசாரர் யாருன்னே தெரியல. அப்படிங்கும்போது அதனுடைய அந்த விதிமுறைகள்ல வந்து அந்த ஃபார்மை இவங்களால ஃபில்அப் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வக்புல வந்து இவங்க அது வக்பு சொத்துன்னு சொல்லிட்டா போதும், அது வக்பு சொத்தாக மாறிவிடும். பட் இப்ப அந்த திருத்தங்கள் கொண்டு வரப்படும் போது ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லா கேள்விகளும் கேட்பாங்க இல்லையா, அதாவது யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களால அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியலங்கிறதுனால அப்படியே அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வக்பு சொத்துக்களாக இருக்கும் மதர்சாக்கள், அரபிக் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அதாவது அந்த மதர்சாக்கள் மேக்சிமம் எல்லாமே மதர்சாக்கள், தர்காக்கள், பள்ளிவாசல்கள், ஈத்காக்கள், அப்புறம் வந்து மயத்தாங்கரைகள், மக்களை அடக்கம் பண்ணும், இறந்தவர்களை அடக்கம் பண்ணும் அடக்கஸ்தலங்கள், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிறாரு.
இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் சொத்தை எல்லாமே வக்பு சொத்துன்னு வக்பு வாரியம் ஆட்டையை போட்டுச்சு. இப்ப யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாங்க, எது எதுக்கு டாக்குமெண்ட் இல்லையோ அது எல்லாமே வந்து அரசாங்கத்தின் சொத்து, நீங்க விட்டுட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்றதுனால, இல்ல இது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது, இது எல்லாமே வந்து வக்பு சொத்துக்கள் தான், இது வந்து ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் தான் இந்த வக்பு சொத்துக்களை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்களும் சரி, யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமி இந்தியா, இந்தியாவில் இருக்கும் இடத்துல தான் நீங்க இங்க வந்து ஸ்ட்ரக்சர் கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால வந்து முகலாயர்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் ஈரான்ல இருந்தும் ஈராக்ல இருந்தும் கொண்டு வரல. பிரிட்டிஷ்ல இருந்த இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து லண்டன் இங்கிலாந்துல இருந்து அந்த சொத்தை வந்து இங்க வந்து நட்டு வைக்கல. இந்த சொத்து இங்க இருந்த சொத்து தான். இதுக்கு மேலதான் பில்டிங் எழுப்பப்பட்டது. அப்ப இது இந்தியாவின் சம்பத்தி, இந்தியா பாரதத்தினுடைய சம்பத்திகள் அப்படின்னு சம்பத்துகள் அப்படின்னா சொத்துக்கள். அதனால வந்து இனிமேல் வந்து நீங்க ஆட்டையை போட முடியாது, நீங்க வந்து உரிமை கோர முடியாது. 1 இன்ச்சு இடத்த கூட நான் வக்பு சொத்துக்களுக்கு வந்து நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட் சொத்தை நீங்க தயவு செய்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதுனால இப்ப அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. வெறும் 2528 சொத்துக்களுக்கு மட்டும்தான் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப மிச்ச சொத்துக்களை வந்து இவங்களுக்கு வந்து காப்பாற்ற முடியாம என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அல்லாவின் சொத்து, இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது இனிமேல் வந்து அதிகமான கேசஸ் வந்து கோர்ட்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சொத்து, இது வந்து அல்லாவின் சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு வக்பு சொத்துக்கு ஒரு கேஸ் வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து அல்லாவுக்காக நீங்க இந்த சொத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேட்கும்போது அப்ப ஜட்ஜ் சொல்றாங்க, இது வந்து யார் கொடுத்தது, இது முகலாயர் காலத்து சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் பார்த்தாரு, இது பெரிய இஷ்யூ, ரொம்ப வந்து சிக்கலாக இருக்கு அப்படி அவர் சொன்ன ஒரு ரொம்ப சிக்கலாக இருக்கு, இதுக்கு ஒரே வழி வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்ல, நீங்க முகலாயர் காலத்து அக்பர் இடம் சொல்றீங்க, ஷாஜஹான் இடம் சொல்றீங்களே, நீ போய் ஷாஜஹான்ட்ட போய் இது அவர் தான் எழுதி கொடுத்தான்னு ஒரு சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துரு, நான் மிச்ச வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிறாங்க, இது வந்து முகலாயர் காலத்து ப்ளூ பிரிண்ட்னு சொல்லி இவங்களாம் ஃபேக்கா ரெடி பண்ணதுனால அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கட்டும், இது இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஷாஜஹான்ட்ட போய் நீ கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னதுல இருந்து இப்ப இவங்களால என்ன செய்ய முடியும்னே தெரியாம அப்படியே கன்ஃபியூஷன்லயே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப யோகி ஆதித்யநாத் மாதிரி அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா வந்து அவரும் வந்து தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நடக்குதுல்ல, நம்மளும் இங்க போராட்டம் பண்ணலாம் சொல்லி அங்க இருக்கும் ஒரு 300 இஸ்லாமியர்கள் தரையில இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற அங்க இருக்கும் சிஎம் ஒரு சரியான ஆம்பளை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 10 நிமிஷத்துல உயரம் கம்பு, என்னை விட பெரிய உயர கம்பு இதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க போல, ஒரு டெம்போ நிறைய வந்துச்சு, அந்த கம்பை உருவி ஓட ஓட அங்க இருக்க அடிச்ச அடியில ஒருத்தி இப்ப வரைக்கும் வெளியே வரல. இந்த கம்பு இதுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கம்பு, இன்னொன்னு வந்து செங்கலால அடி வாங்கின போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமேவும் ஒரு லாரி நிறைய செங்கலை கொண்டு எவன் அடிச்சாலும் அவன் அடிச்சு மண்டையை உடைச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க அநியாயம் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு அஸ்ஸாம் முதல்வர் மாதிரி பினராயி விஜயன் கேரளாவுல அப்படிதான் செஞ்சிருக்காங்க. அவங்க இறங்கி போராட்டம் பண்ண உடனே போலீஸ் நல்ல தடி வச்சு அடிக்கிறாங்க. அது ஒரு பையன் வந்து போலீஸ் வந்து தடியை பிடுங்குறான், இன்னொரு போலீஸ் வந்து அந்த பையனை அடி வெளுத்து எடுத்துட்டாரு. இது மாதிரி போலீஸுக்கு ஒரு முறையான அவங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை தைரியமா செய்ய விடுங்க. போலீஸ் வந்து மக்களை பாதுகாப்பாங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல சட்டம் கொண்டு வந்திருக்குன்னா அது மக்களுக்கான நல்ல சட்டம்னு ஏத்துக்கிறணும். இன்னொன்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்துல, அதாவது மக்களவை அண்ட் மாநிலங்கள்ல சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கையெழுத்து போட்டு சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. போட்ட சட்டத்தை திருப்பி வாங்கன்னு சொல்லி இறங்கி தரையில இறங்கி போராடும் போதே உங்களுடைய நம்முடைய அறிவில்லாத தன்மையை, மூளை இல்லாத தன்மையை தான் எடுத்து காட்டுது. ஏன்னா ஜந்தர் மந்தர்ல வந்து இறங்கி போராட்டம் பண்ணாரு, ஒரே ஒரு நாள் தான் போராட்டம் பண்ணாரு. அப்ப அங்க இருக்கும் பசங்க வந்து பேனர் அந்த போஸ்டரோட கையில நிக்கிறாங்க. மீடியா எல்லாமே போய் கேக்குறாங்க, எதுக்காக நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உங்களுக்கு பக்புன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அதுல இருக்க அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற வேர்டை கூட அவங்களால வந்து ரீட் பண்ண தெரியல. அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து ஒரு காமெடி ஆக்கிட்டாங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியாம நீங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க, 500 ரூபாய்க்காகவும் ஒரு பேண்டா பாட்டிலுக்காகவும் ஒரு டப்பா பிரியாணிக்காகவுமா வந்து நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள்கிட்ட போய் நீங்க எதுக்காக வந்து உட்காந்துருப்பது, பெண்கள் நாங்க ஆண்கள்ட்ட எல்லாம் நாங்க பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் கேட்கறாரு, ஆண்கள்ட்ட நீ பதில் கொடுக்க மாட்டேங்க, எதுக்கு ரோட்ல வந்து உட்காந்துருக்கன்னு கேக்குறாங்க.
ஒரு ஆண் கேட்கிறாரு, இல்ல அவங்களுக்கு பதில் நாங்க பேசுறோம், அவங்களுக்கு பதில் நீ பேசுறது சரி, உன் பொண்டாட்டி, உன் மகளை, உன் மருமகளை எதுக்கு ரோட்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசியிருக்க, என்னன்னே தெரியாதவங்க எப்படி நீங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களால பதிலே சொல்ல முடியல. இந்த இஷ்யூஸ் எல்லாமே இந்தியா முழுவதும் ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இஸ்லாத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, இன்னைக்கு ஓவைசியோ மிகப்பெரிய அந்த அதாவது இன்னைக்கு இருக்கும் அதாவது வக்போர்ட்ல இருக்கும் மிகப்பெரிய தலைவர்களும் தங்களுடைய மனைவியோ, தங்களுடைய மருமகளவோ, தங்களுடைய மகள்களவோ போராட்டத்துல இறங்கி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தன் பொண்டாட்டி பிள்ளை மகன்களை பூரா சேஃப்டியா வச்சுட்டு படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய இஸ்லாமிய பெண்களையும் ஆண்களையும் அப்படியே ஒரு மூளை செலவை செஞ்சு தெருவில் இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி முத்தலாக் வந்தது மிகப்பெரிய நல்ல சட்டம் தான். யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்திருக்கு, அதுவும் நல்ல சட்டம் தான். சிஏஏ வரும்போது இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொன்னதை கேட்காம ஆட்டம் போட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து சிஏஏ அமல்ல இருக்கு. ஆனால் யாருக்குமே வந்து ஒரு பாதிப்பு இல்லாம இன்னைக்கு அந்த சட்டம் பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு, நடைமுறையில இருக்கு. இது வந்து படிப்பறிவு தான் வேணும்னு தெரியல, தேவை இல்லை. அதாவது படிப்பறிவு நம்ம படிச்சிருந்தா தான் இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ சேனல்ஸை வந்து அதை எடுத்து சொல்றாங்க. அதை கேட்டு நம்மளுடைய புத்தியை வந்து நம்ம தெளிவா வச்சுக்கிட்டாலே போகும். இல்லைன்னு சொன்னா இன்னும் இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து மோடி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் செய்யும் நல்ல திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்கும் பங்களாதேசிகளும் ரோஹிங்கியன்ஸும் விளக்கமாத்த வச்சு அடிச்சு வெளியே துரத்துற நாட்கள் அதிகம் இல்லை. ஏன்னா வந்து இது ஹிந்து நாடாக மாறுறதுக்கு அதிக நேரம் ஆகாது. இங்க நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாதான் இது வந்து ஒரு ஜனநாயக நாடாக கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே வந்து மாற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கே தவிர இங்க இருக்கும் இந்து சகோதர சகோதரிகளுக்கு மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம ஒரு இவ்வளவு பேர் இந்துக்களாக இருந்தும் ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாதிரி இப்ப இருக்கும் வடநாட்டுல இருக்கும் இஸ்லாமியர்களுமே வந்து ஏன் 57 நாடுகள் வந்து இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்போது ஒரு நாடு ஏன் இந்து நாடாக இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஷப்னம் கான் அவங்கெல்லாம் அவ்வளவு அழகா சொல்றாங்க. எத்தனையோ நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்போது ஒரு நாடு ஏன் வந்து ஒரு ஹிந்து நாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து எந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லாம கீழ்த்தரமா போய்கிட்டு இருக்காங்கிறது அவங்க அவ்வளவு அழகா சொல்றாங்க. வெறும் பிரியாணிக்கும் பேண்டா பாட்டிலுக்கும் 500 ரூபாய்க்கு போய் நிக்காதீங்க, கல்வி அறிவை வளர்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் கொண்டு வரும் ஒவ்வொரு சட்டமும் நல்ல சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சப்னம் கான் அவர்கள் வந்து அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டிலும் நடக்கிறதுக்கு அதிகமான நேரங்கள் ஆகாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம். மற்ற மதத்தை குறிப்பாக இந்துக்களை வந்து எவ்வளவு இழிவாக வந்து இந்த அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்மை ஆளக்கூடியவர்கள் அனைவருக்குமான தலைவராக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இன்னைக்கு அண்ணாமலை மாதிரி வந்து ஒரு தலைவர் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். 2026ல ஒரு நல்ல மாற்றத்தை வந்து மக்கள் வந்து புரிஞ்சு ஓட்டளிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.